ஒளி. ஒளி இல்லாத இடத்தில் இருள்தான் இருக்கும். அந்த இடத்தில் நாம் எதையும் பார்க்க முடியாது, எந்த பாதையும் கண்டறிய முடியாது. இருளிலே நாம் வாழ்வதாக இருந்தால் அது கடினமானதாக இருக்கும். ஆகவே ஒளி மிகவும் அவசியம். வேதம் ஒளி என்று யாரை குறிக்கிறது? அந்த ஒளி நமக்கு ஏன் தேவை? இதை பற்றிய வேத வசனங்களை பார்க்கலாம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. 1 யோவான் 1:5. அவர் ஒளியிலிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 1 யோவான் 1:7. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று. யோவான் 8:12. இயேசு சொன்னார், நான் உலகத்திலிருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று. யோவான் 9:5. இயேசு சொன்னார், ஒளி உங்களோடிருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று. யோவான் 12:36. இயேசு சொன்னா, இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடிருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று. யோவான் 12:35. இயேசு சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று. யோவான் 12:46. இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. யோவான் 1:4. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. 1 யோவான் 2:10. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். 1 யோவான் 2:9. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். யோவான் 3:21. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். யோவான் 3:20. ஆம், தேவன் ஒளியாயிருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒளியாயிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒளியின் பிள்ளைகளாய் ஒளியிலே நடக்கிறோம்.